நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சனில் இருக்கிற ஒரே பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து உரம் கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு இது வந்து நல்லா புரதச்சத்தும் அப்புறம் இரும்பு சத்தும் இந்த வெந்தயத்தில் இருக்குது. கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம ரோஜா செடிக்கு இதை கொடுத்து நம்ம பூக்க வைக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நைஸாக ரவை பக்குவத்துக்கு தூள் பண்ணிக்கிறங்க. இதை நம்ம வறுக்கலாம் கூடாது, அப்படியே தான் தூள் பண்ணணும். ஓகே, இந்த அளவுக்கு ஒரு கப்பு நான் போட்டிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 15 செடிக்கு போதும். நீங்கள் ஒரே செடி இருந்தால் உங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறங்க, பெரிய ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு போதும். அப்புறம் ஒரு டப்பாவில் போட்டுக்கிறங்க. டப்பாவில் போட்டு இதோட இன்னொரு பொருள் மிக்ஸ் பண்ணுங்கள். அது என்னென்னா, நம்ம வந்து டீ தூள், அவ்வளோதான். டீ தூள் வந்து சின்ன ஸ்பூன்லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடுங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மூடி வச்சுக்கிறங்க. இதை வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் ரோஜா செடிக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, நம்ம ரோஜா செடிக்கு நினைப்போம் கெமிக்கல் உரங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னா, இது செய்ய முடியாதவங்க அதை வாங்கி கொடுக்கலாம். டிஏபி உரம்லாம் ரொம்ப நல்லது தான், அதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ள பொருள்களை வச்சு நீங்கள் கொடுங்க. அதுவே நீங்கள் வந்து ஜாடியில் இருந்தால் நம்ம கண்டிப்பாக 2 வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு ரோஜா செடிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு உரங்கள் கொடுத்துக்கிட்டா தான் நம்மளோட ரோஜா செடி வந்து பூக்கும், இல்லைன்னா அப்படியே நின்றோம். அதனால் பார்த்துக்கணும். ஏன்னா மண்ணில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப உரங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த மண்ணிலேயே நேச்சுரலான ஒரு சத்து இருக்கும். அதனால் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம ஜாடியில் வச்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாரம் வாரம் நம்ம ஏதாவது ஒரு உரத்தை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, நீர் உரம் ஒரு நாளைக்கு கொடுக்கணும், இது ஒரு நாளைக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 தடவை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உரத்தை கொடுங்க. நம்ம கடுகு உரம் எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி இதை கொடுங்க. ஓகே, 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தாலே போதும். உங்கள் செடியை பொறுத்து கொடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரே ஒரு செடிக்கு மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம இந்த ரோஜா செடியை கொடுப்போம். எப்போவுமே உங்களுக்கு நான் காட்டும்போது எல்லா ரோஜா செடிக்குமே போட்டு காட்டுவேன். நான் இன்றைக்கி ஒரே ரோஜா செடிக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆனால் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வீடியோவில் இந்த ஒரு இதுக்கு மட்டும் நான் காட்டுறேன். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டோ இல்லை கிண்டுறது ஏதாவது ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சுக்கிட்டோ நல்லா அந்த மண்ணை வந்து கிளறி விட்ருங்க. பாருங்கள், உங்கள் மண் வந்து ரொம்ப கிராஸாக இருந்துச்சுன்னா கிளறி விடுங்க. சாஃப்டாக இருந்தால் லைட்டாக கிளறி விட்டாலே போதும். அப்போ தான் அந்த இலைகள் எதாக இருந்தால் அந்த கண்டுகள் ஏதாவது முளைச்சா கூட நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி கிளறி விட்ருங்க. நம்மளுக்கு மண் எப்போவுமே ரோஜா செடிக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் போடலாம். இந்த இது சின்ன ஸ்பூனு தான். 1 ஸ்பூனு போடலாம், 2 ஸ்பூன் நீங்கள் போடலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டுறணும். இந்த இலைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தேவையில்லாத கீழே உள்ள பழைய இலையெல்லாம் எடுத்து விட்ருங்க. அதில் கூட நம்மளுக்கு வந்து துளிர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன், கம்போஸ்ட் நான் போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. நம்மளும் கம்போஸ்ட் இன்னும் போட்டு வச்சு நான் எடுக்கவும் இல்லை, பழசை நான் முடிக்கவும் இல்லை. அதை இன்றைக்கி மேலே உள்ள எல்லா செடிக்குமே ஒரு சிரட்டா போடுறேன் நான். ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணியில் கூட நீங்கள் காஃபி பவுட்ரு கூட நீங்கள் வந்து ஊற்றலாம். நம்ம டீ தூள் போட்டிருக்கிறோம், அதனால் நாளைக்கு கூட நீங்கள் காஃபி பவுட்ரு கூட நீங்கள் போட்டுக்கரலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் சென்று கூட நீங்கள் வந்து காஃபி பவுட்ரை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் செடிக்கு போட்டினாலே உங்களுக்கு தாராளம் போதும். அப்புறம் ரோஜா பூவே நம்ம எடுத்துடலாம். பழைய பூ 2 இருக்குது, புது பூ வந்து ஒரு இருக்குது, இன்னும் 2-3 இருக்குது, 2 இருக்குது. அதில் நம்ம வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ரொம்ப கீழே கட்டிங் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு இலையை விட்டு கீழே கட்டிங் பண்ணணும். ரோஜா பூ கீழே ஒரு இலை இருந்து நம்ம கட்டி வேணும். செடியும் சின்ன செடி தான், ரொம்ப கட்டிங் பண்ணி விட்டால் ரொம்ப நறுங்கி போயிடும். அதை பார்த்துக்குறோங்க. நம்ம இயற்கையாக வந்து பூவுக்கு கீழே வந்து 3 இலை இருக்குன்னு தெரியுமா, அது கீழே கட்டிங் பண்ணி விட்டாலே போதும். செடியை பொறுத்து நீங்கள் கட்டிங் பண்ணி விட்டுக்குறோங்க. ரொம்ப வளர்கிற செடியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கட்டிங் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கட்டை செடியாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நம்ம கட்டிங் பண்ணி விட்டால் ரொம்ப நறுங்கி போயிடும். அப்புறம் கீழே இருக்கிற பழைய இலையெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து விட்ருங்க. ஏன்னா அதில் கூட நம்ம துளிர் வரும். ஏன்னா இப்போ நம்ம வந்து உரம் கொடுத்துருக்குறோம், அதனால் துளிர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம துளிர் வராது. அதனால் பழைய இலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்ருங்க. அந்த மாதிரி அதே மாதிரி அந்த கொப்புக்கு கீழே இருக்கிற ஒரு 2 இலையை நல்லா எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டீங்கனாலே உங்களுக்கு துளிர் வரும். கண்டிப்பாக துளிர் வந்து நல்லாவே பூக்கும், நல்லா பக்குவப்படாமல் உங்களுக்கு செடிகள் வரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வீட்டில் இருக்கிற பொருள் தானே. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த உரங்கள்லாம் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உரங்களை நீங்கள் போட்டுக்கலாம். கிச்சனில் இருக்கிற பொருள் தான். கடுகு உரம் கொடுக்கும்போது இந்த செடி வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்து என்ன தெரியும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாவே இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே இப்போ நான் வந்து வெந்தயம் உரம் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா உரங்கள் கொடுத்து 2 வாரம் ஆச்சு, அதனால் எல்லாத்துக்குமே வெந்தயம் உரம் கொடுத்துட்டேன். ஒரு சில ரோஜா செடிக்கு பூ எடுக்கிற முன்னாடியே துளிர் வந்துடும். அதோட இது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளுடைய செடி நல்லா ஊட்டச்சத்தாக நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் அப்படி வருமானு தெரியலை. இப்போ இந்த பாட்டில், இந்த காஃபி பவுட்ரு
உங்களுக்கு இந்த மாதிரி 2 ரூபா பாக்கெட் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து 5 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் எல்லா ரோஜாப் செடிக்குமே கொடுக்கலாம். முக்கியமாக அந்த வெந்தயம் போட்டோம்னா அந்த ரோஜாப் செடிக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் தனியாக மற்ற ரோஜாப் செடிக்கு நீங்கள் கொடுங்க. நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கத்தான் வேணும், ஏன்னா எல்லாத்துக்குமே வெந்தயம் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த மஞ்சள் ரோஜாப் செடிக்கு நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான். 2 நாள் சென்று இந்த காஃபி பவுடரோட இதை தனியாக நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் ரோஜாப் செடி நல்லாவே பூக்கும். நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாமா? பை, see you.